பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் கர்த்தரால் ஒதுக்கி தரப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் வேத வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த சிலுவையின் செய்தியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நான் மறுபடியும், ஏனென்றால் ஒரு தொடர்பு அதாவது செய்திகளோடு செய்தி தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை திருப்பி சிலுவையின் செய்தி என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையின் செய்தியினுடைய இறுதி நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய இறுதியான நோக்கமாகும். அப்போ அந்த ரோமர் 6, 7, 8 என்ன இருக்கிறது என்று சொல்லி பொதுவாக நீங்கள் கேட்பீர்கள். ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 இந்த 3 அதிகாரத்திலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு இது ஒரு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. அவர் அந்த வெளிப்பாட்டை ரோமரில் இருந்து எபிரேயர் வரையும் தன்னுடைய 14 நிருபங்களிலும் தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனாலும் குறிப்பாக இந்த ரோமர் 6, 7, 8 என்ற அந்த 3 அதிகாரத்திலே குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மற்ற இடங்களிலும் இதனை ஏதோ ஒரு விதமாக அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த ரோமர் 6, 7, 8 தான் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் அதனை பிரசங்கிக்கிறது தான். அதற்கு முதல் அந்த சிலுவையின் செய்தியை நான் பிரசங்கிக்கும் பொழுது ரோமர் 6, ரோமர் 7, ரோமர் 8 இந்த 3 அதிகாரத்தையும் பிரசங்கிக்கும் பொழுது அதனை நீங்கள் இலகுவாக கிரகித்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது மிக முக்கியமான சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை அடிப்படையாக எடுத்து அதனை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை நான் தெரிவு செய்தேன். அந்த வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2 என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ கொஞ்ச காலமாக ஒரு 5-6 ப்ரோக்ராமில் நான் அதை பிரசங்கித்திருக்கிறேன். அப்போ 1 கொரிந்தியர் 2:2 அது மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அநேகமான கிறிஸ்தவர்களால் அறியப்படாத ஒரு வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தினுடைய தாற்பயம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததென்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான வசனம். அதில் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டியது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துக்கு வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு வேறு எதையும் விசுவாசிக்க கூடாது என்பது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனத்தை அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றித்தான் நாங்கள் தொடர்ச்சியாக அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா வேத வாக்கியங்களையும் நாங்கள் தொடர்பு படுத்தி இப்பொழுது பிரசங்கத்தை மேற்கொள்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் நல்லவரே உமக்கு சோஸ்திரம், கர்த்தர் பெரியவரே உமக்கு சோஸ்திரம். தேவரே
தேவரீர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டு அவருடைய சரீரத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்து அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்து அவரில் வாழக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தாவே, என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக. அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நேற்றைய அந்த கடைசி செய்தியில் நாங்கள் குறிப்பாக லூக்கா 8:15 வரையும் நாங்கள் பார்த்தோம். 8:15 வரையும் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அதில் இருந்தே தொடர்ந்து கொண்டு நாங்கள் போகிறோம். ஏனென்று சொன்னால், கண்மலையில் அஸ்திவாரத்தை போடுகிறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்மலையில் அஸ்திவாரம் போட வேணும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கிறார். ஆனால் எப்படியோ போட்டாக வேணும். அப்போ அதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி மூலம் போகும் பொழுது அந்த அஸ்திவாரத்தை கண்மலையில் அஸ்திவாரம் போடுகிறது இலகுவானது. அதை விட்டு விலகினால் ஒரு பொழுதும் கண்மலையில் அஸ்திவாரம் போட இயலாது. அநேக மாணவர்கள் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள் என்றதுக்கு உதாரணமாக லூக்கா 8:5 இருந்து 15ஆம் வசனம் வரை, லூக்கா 8:5 இருந்து குறிப்பாக 15ஆம் வசனம் வரையும் அதில் இருக்கிற கஷ்டங்களையும் அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ 75% கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து அவர்கள் புறம்பான இடத்திலே தள்ளப்பட்டு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மிகவும் கஷ்டமானது கண்மலையில் அஸ்திவாரம் போடுகிறது. கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது இலகுவான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ ரட்சிப்பு இலகுவானது, அதை பராமரிக்கிறது முடியாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், கஷ்டங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உலகம் விட போகிறதில்லை, மாம்சம் விட போகிறதில்லை, சுயம் விட போகிறதில்லை, பிசாசுகள் விட போகிறதில்லை. அதுவும் 1-2 பிசாசுகள் அல்ல, கோடிக்கணக்கான பிசாசுகள் விட போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தேவனுடைய வழியை பின்பற்றினால் அன்றி பிசாசுகளிடத்திலிருந்து தப்ப முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக நம்முடைய பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஒரு மிக முக்கியமான வேத வாக்கியம், அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாத ஒரு வேத வாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த வேத வாக்கியத்தை பார்ப்போம். எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களோடையும் தன்னை இணைத்து நமக்கு நிச்சயமாக பயங்கரமான ஒரு போராட்டம் உண்டு.
அப்போ இந்த போராட்டத்தின் நிமித்தம்தான் அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டியதாக இருக்கிறது என்றால் பயங்கரமான ஒரு போராட்டம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நாங்கள் தெளிவாக அறிய வேணும், விவரமாக நாங்கள் பார்க்க வேணும். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்ப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய எதிரிகள் மனுஷர்கள் அல்ல என்பதை முதலில் நாம் அறிந்திருக்க வேணும். நாம் மனுஷர்களை உடனடியாக குற்றம் சுமத்துறது வழக்கம். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு மனுஷர்கள் அல்ல நம்முடைய எதிரிகள். ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான உண்மை, சாத்தான் எந்த காலமும் மனுஷர்களையே தன்னுடைய மோசமான வேலையை செய்கிறதற்கு பாவிக்கிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷர்கள் தான் நம்முடைய எதிரிகள் என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஒரு காலமும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு காலமும் இருக்கக்கூடாது. ஆனால் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், மனுஷர்கள் மூலமாகத்தான் சாத்தான் தன்னுடைய டர்ட்டி ஒர்க், தன்னுடைய மோசமான வேலையை அவன் நடைமுறைப்படுத்துகிறான் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷர்கள் மூலமாக சாத்தான் மனுஷர்களை பாவிப்பான் என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த உண்மை அநேகமானவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தேவையற்ற ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பை சக கிறிஸ்தவர்களோட மேற்கொண்டு தாங்க முடியாத வேதனைக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டுள்கிறார்கள். அப்போ அதை நாம் தெளிவாக அறிந்து, மனுஷன் நம்முடைய எதிரி அல்ல, ஆனால் மனுஷன் மூலமாகத்தான் சாத்தான் தன்னுடைய மோசமான வேலைகளை செய்கிறான் என்றதை நாம் அறிந்து, மனுஷர்கள் எந்த ஆவியில் செயற்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது தங்களுடைய சொந்த ஆவியில் அவர்கள் செயற்படுகிறார்களா, அல்லது பிசாசினால் ஏவப்பட்டு அவர்கள் வருகிறார்களா, அல்லது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் வருகிறார்களா, எந்த ஆவி, டெஸ்ட் த ஸ்பிரிட் என்று சொல்லி 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய ஆவி என்ன ஆவி என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய எதிரி அல்ல, ஆனால் சாத்தான் மனுஷர்களையே பாவித்து எங்களுக்கு மோசத்தை ஏற்படுத்துகிறான் என்றதை நாம் அறிந்திருப்போம். ஆனால் சக கிறிஸ்தவர்களோடு, சக மனுஷர்களோடு அவர்கள் என்ன ஆவியில் செயற்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதாவது தங்களுடைய சொந்த மனுஷ ஆவியிலே அவர்கள் செயற்படுகிறார்களா, அல்லது பிசாசினால் ஏவப்பட்டு அவர்கள் செயற்படுகிறார்களா, அல்லது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் செயற்படுகிறார்களா. அப்போ ஆவியை டெஸ்ட் பண்ண வேணும் என்று சொல்லி 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். அப்போ இதுதான் அந்த முக்கியமான விஷயம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அடுத்தது துரத்தனங்களோடும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த துரத்தனங்கள் என்று யாரை சொல்லப்படுகிறது? விழுந்து போன தேவதூதர்கள் தற்பொழுது சாத்தானுக்கு கீழே அவர்கள் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இதைத்தான் துரத்தனங்கள், அதாவது சாத்தானுடைய ராஜ்யத்தில் அதி உச்சமான ஒரு நிலைமையை, அதிகாரமுள்ள ஒரு நிலைமையை, அந்த பதவியை அவர்கள் வகிக்கிறார்கள். அவர்கள் விழுந்து போன தேவதூதர்கள்.
பரலோகத்தில் தேவாதி தேவனோட இருக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் சாத்தானோடு சேர்ந்து சாத்தானோடு கிளர்ச்சி செய்கிறதற்காக தங்களுடைய இருப்பிடத்தையே விட்டு விலகி வந்தவர்கள் இந்த தேவதூதர்கள். இந்த தேவதூதர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மனுஷர்களை நிர்மூலமாக்குறதுக்காக, குறிப்பாக கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குறதற்காக தங்களால் இயன்ற அவ்வளவுத்தையும் அவர்கள் செய்து திட்டங்கள் வகுக்கிறது. என்ன மாதிரி நடைமுறைப்படுத்தினால் கிறிஸ்தவனை விசுவாசத்தில் இருந்து விட்டு விலக்கி அவனை தங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இழுத்து கொண்டு போகலாம் என்று சொல்லி சகல விதமான துன்மார்க்கமான வேலைகளையும் இந்த விழுந்து போன தூதர்கள் தற்பொழுது சாத்தானுக்காக அவர்கள் ஊழியம் செய்து மனுஷர்களை கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குறதில் மிகுந்த கவனம் செலுத்திய வண்ணமாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்னென்ன சொல்கிறார்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களாய் இருந்தால் துரத்தனங்களோட நீங்கள் போராட்டம் செய்ய வேணும். இந்த துரத்தனங்கள் உங்களுடைய விசுவாசத்தை, என்ன விசுவாசம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதுதான் உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்திலிருந்து நீங்கள் விலக்கப்படுவீர்கள். அதை விட்டு தேவனுடைய வழியை நீங்கள் பின்பற்றாமல் விடுவீர்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை விட்டு விலக்கி வேறொரு விசுவாசத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். முடிவோ ஏற்கனவே நான் சொன்னது போல லூக்கா 13:28 நடைமுறைக்கு வரும். புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நரகத்தை பற்றித்தான் லூக்கா 13:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துரத்தனங்களுக்கு அடுத்ததாக அதிகாரங்களோடும். அப்போ இந்த அதிகாரங்கள் அவர்களும் விழுந்து போன தேவதூதர்கள், அவர்களும் விழுந்து போன தூதர்கள் துரத்தனங்களுக்கு அடுத்தபடியாக அவர்கள் சேவிக்கிறார்கள். அப்போ முற்றும் முழுதுமாக சாத்தானே அவர்கள் சேவிக்கிறார்கள். நேரடியாக துரத்தனங்களை அவர்கள் சேவிக்கிறார்கள். அப்போ நோக்கம் என்ன? மனுஷனை நிர்மூலமாக்குறதற்கு தேவையான சகலத்தையும். அப்போ துரத்தனங்கள் திட்டத்தை தயார் செய்து அதை நேரடியாக அதிகாரங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுகின்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர்களும் அதிகாரங்கள் அவர்களும் ஒரு விழுந்து போன தேவதூதர்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ எத்தனை தேவதூதர்கள் சாத்தானோட வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட தேவதூதர்கள், 1/3 தேவதூதர்கள் பரலோகத்தை விட்டு விலகி இப்போ சாத்தானுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறார்கள். ஆருக்கு வேலை செய்கிறார்கள்? தேவனுக்கு வேலை செய்கிறார்களோ? இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்குறதற்காக அவர்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை திசை திருப்புறதற்காக தங்களால் ஆன அவ்வளவு முயற்சியையும் அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ திட்டத்தை தயார் செய்து துரத்தனங்கள் திட்டத்தை, அப்போ என்ன திட்டத்தை? மனுஷனை அவனுக்கு கொடுத்த விசுவாசத்திலிருந்து திசை திருப்புறத்துக்காக திட்டங்களை தயார் செய்து அதை அதிகாரங்கள்கிட்ட கொடுக்கப்படுகிறது. அப்போ அதிகாரங்கள் அந்த திட்டங்களுக்குள்ள ஏதாவது செய்ய வேணுமோன்றதை அவர்கள் பார்த்து அதை சரியான முறையில் அவர்கள் செக் பண்ணி அடுத்த தலைமைக்கு கீழே போகுது. அந்த அடுத்த தலைமை தான் அந்தகார லோகாதிபதிகள். இந்த அந்தகார லோகாதிபதிகளும் விழுந்து போன தேவதூதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடைசியாக முதல் திட்டம் ஒரு சிறிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த திட்டம் என்லார்ஜ் பண்ணப்படுகிறது. யார்கிட்ட வரும் பொழுது? அதிகாரங்கள்கிட்ட வரும் பொழுது அது என்லார்ஜ் பண்ணப்பட்டு இப்போ இந்த அந்தகார லோகாதிபதிகள்கிட்ட வரும் பொழுது இன்னும் என்லார்ஜ் பண்ணப்பட்டு விவரமாக
நேரடியாக அந்த திட்டம் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது நீங்கள் மனுஷனிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியது இந்த பொல்லாத ஆவிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இதுகள் தேவதூதர்கள் அல்ல, இதுகள் அசுத்த ஆவிகள். இந்த அசுத்த ஆவியலுடைய கையில் திட்டம் கொடுக்கப்பட்டு இன்னாரை நிர்மூலமாக்குறதுக்கு, இன்னாருடைய ஃபெய்த்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு, மற்றது என்னென்ன திட்டங்களை பூமியில் உண்டாக்கி மனுஷர்களுடைய கவனங்களை திசை திருப்பி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாதபடிக்கு என்ன திட்டங்களோ அதுகள் எல்லாத்தையும் தயார்படுத்த சொல்லி ஆர்ட்ட கொடுபடுகிறது. கடைசியாக அந்தகார லோகாதிபதிகளிடம் வந்த பிறகு அவர்களிடத்தில் இருந்து நேரடியாக அசுத்த ஆவிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளிடத்தில் அந்த திட்டம் கொடுபட்டு உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. ஆனால் ஒரு உண்மை, அந்த உண்மை என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லையா இருந்தால் எந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் அசுத்த ஆவியல் தொடர்பு கொள்ள வேணுமா இருந்தால், போர்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸை நான் சொல்லுகிறேன், மற்ற கிறிஸ்தவர்களே அல்ல, போர்ன் அகெயின் கிறிஸ்தவர்களுக்குள்ளே அசுத்த ஆவி செயல்பட வேணுமா இருந்தால், அசுத்த ஆவி யுத்தம் செய்ய வேணுமா இருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து பெர்மிஷன் எடுக்காமல், அனுமதி பெறாமல் ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்பதை, எந்த போராட்டமும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்தில் இடவிடாமல் இரவும் பகலுமாக கர்த்தரிடத்தில் தங்களுடைய வாதத்தை போட்டு அனுமதியை அவர்கள் பெற்று அசுத்த ஆவியின் மூலம் ஒரு குறிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தங்களாலே ஆன அவ்வளவு நடவடிக்கை எடுத்து சோதனைக்கு மேலே சோதனைக்கு உட்படுத்தி அவர்களை விசுவாசத்திலே இருந்து சாத்தான் திசை திருப்புறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை இழந்து போனார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தேவனால் நியமிக்கப்பட்ட வழி கிடைக்கும் தனையும், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி கிடைக்கும் தனையும் எந்த கிறிஸ்தவனாலும் இந்த தீய சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு பொழுதும் நடத்த முடியாதுன்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ நாம் என்ன செய்ய வேணும்? அப்போ இதுதான் ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவர்களுக்கு சத்துருக்களார். அவனுடைய மாம்சம் அவனுக்கு சத்துரு, உலகம் அவனுக்கு சத்துரு, சுயபலம் அவனுக்கு சத்துரு, மற்றது பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அப்போ இவைகள் நாளோடும் யுத்தம் செய்ய வேணும். குறிப்பாக பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 6:12 நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கும் பிசாசுகளுக்கும் இடையில யுத்தம் இருக்குது, போராட்டம் இருக்குது என்றதை நீங்கள் அறியாமல் இருந்தால் எப்படி நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுவீர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் கேட்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், ஆனால் இது உங்களுக்கு தெரியாதோ? சாத்தான் சும்மா விடுவான் என்று நீங்கள் நினைச்சீங்களோ? கிறிஸ்தவம் அவ்வளவு இலகுவானதோ? அப்போ இதை யார் உணர்ந்து கொள்ள முடியும், இதை யார் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், born again கிறிஸ்டியன்ஸ், மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்களே இந்த அசுத்த ஆவியலுடைய துன்புறுத்தல்கள்,
கொள்வார்கள். அசுத்த ஆவிகளோடு போராட்டம் அதுகளை அறிந்து கொள்வார்களே தவிர போனகேன் இல்லாத கிறிஸ்டியன்ஸ் ஒருபொழுதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உலகம் மாதிரி. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. அவருடைய சரீரத்துக்குள்ளே அவர்கள் இணையவில்லை. அவருடைய மரணத்துக்குள்ளே அவர்கள் இணையவில்லை. அவருடைய அடக்கத்துக்குள்ளே இணையவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளே இணையவில்லை. சுருக்கமாக அவர்களை அறியவில்லை. அவர்கள் அவரை அறியவில்லை. இந்த யுத்தங்கள் ஒன்றும் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிற யுத்தம் ஆரோட? நிச்சயமாக born again கிறிஸ்டியன்ஸோட தான் இருக்கின்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கண்மலையிலே அஸ்திவாரம் போடுகிறது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் அல்ல. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அது இலகுவாக. ஏன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும்? 1 கொரிந்தியர் 2:2 என்னத்தை சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இவ்வளவு இலகுவாக இருக்கே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சொல்லி இருக்குது. அவர் சிலுவையில் செய்ததை விசுவாசிக்க சொல்லியிருக்கு. வேறு ஒன்றையும் விசுவாசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கு. அப்போ பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இலகுவாக இருக்கிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதோ இலகுவான காரியம் அல்ல. தேவனால நியமிக்கப்பட்ட வழியை பூரணமாக அறியும் தனையும் அதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. இதன் நிமித்தமே மலப்பிரசங்கத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஏராளமான கிறிஸ்தவர்களுக்குள்ள அதை கண்டுபிடிக்கிறவர்கள். எதை கண்டுபிடிக்கிறவர்கள்? ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள். அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். அப்போ கர்த்தர் அதை அவ்வளவு கஷ்டமாக்கி வைத்திருக்கிறாரோ, இடுக்கமாக்கி வச்சிருக்கிறாரோ, வழியை கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாரோ என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். ஆனால் அவர் அப்படி செய்யும் நோக்கத்தோடு இந்த பூலோகத்துக்கு வரவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேணும். தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு, அந்த மகா உன்னதமான சிங்காசனத்தை விட்டு பூலோகத்துக்கு மனுஷனாக அவர் இறங்கி வரும் பொழுது எவ்வளவாய் தன்னை தாழ்மைப்படுத்தினார். பாவ மனுஷ சாயலில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவாய் தாழ்மைப்படுத்தி இந்த மனுஷனை எப்படியாவது நான் மீட்டுக்கொள்ளுவேன் என்று சொல்லி வந்து அவர் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கடைசியாக சிலுவையில் அந்த பிரகடனத்தை மேற்கொண்டார். அப்போ இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில், இவ்வளவு அதாவது கேலிகளுக்கு மத்தியில் தன்னுடைய ரத்தம் சிந்தி தன்னை பலியாக கொடுத்து மனுஷனை விடுதலை ஆக்கின தேவன் மனுஷனுக்கு அவன் போகிற பாதையை வாசலை இடுக்கமாக்குவாரோ, வழியை நெருக்கமாக்குவாரோ? ஒரு காலமும் இல்லை. அப்போ வழியை நெருக்கமாக்கினதார், வாசலை இடுக்கமாக்கினதார் மனுஷனே அதை ஏற்படுத்தினான். ஏன் ஏற்படுத்தினான்? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை அவன் அறியாமல் வேறு வழிகளை பின்பற்றி அந்த இடரலை ஏற்படுத்தினான். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களோடு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.